வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்முலாவை வச்சு 100% ரெகுலராக உங்களுக்கு வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஒரு ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தொடர்ந்து நல்லபடியாக ஆல் போர்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. இந்த மெத்தேடை பயன்படுத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நம்பரை எடுத்து ஆல் போர்டு விளையாண்டு டெய்லியுமே வின்னிங் எடுக்க முடியும். கரெக்டான நம்பரை செலக்ட் பண்ணி வச்சிங்கன்னா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வர்றோம். பார்த்திங்கன்னா அதாவது 9ஆம் தேதி நமக்கு கார்னியா ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்லேருந்தே நம்ம என்ன நம்பர்ஸ் வின்னிங் நம்பர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 5வது மாதம் 2024 கார்னியா ப்ளஸ் வியாழக்கிழமை நடந்த ட்ராவிலேருந்து இப்போது நம்ம எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸு நமக்கு ரெகுலராக கிடைச்சிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இப்போது நம்ம இது பெருக்கல் மெத்தேடில் தான் நம்ம கொண்டு வர்றோம். பார்த்திங்கன்னா 510 நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு 9ஆம் தேதி. 510 பெருக்கல் 90 பெருக்கல் 829ன்னு போடுறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதிலேருந்து வின்னிங் நம்பர்ஸ் நமக்கு வருதா அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 286ன்னு அடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர். எதனால் ஃபெயிலியர்னு பாருங்கள் முதல்ல. அதாவது 517 அடிச்சுட்டு 510ன்னு அடித்தாங்க. இந்த மாதிரி அடித்த நம்பர்ஸ்லேயே 2 நம்பர் வந்ததுனால கூட இந்த இடத்துல நமக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குதுன்னு எடுத்துக்குவோம். இப்போது அதுக்கு அடுத்த ட்ராவுக்கு பாருங்கள் 286 ரிசல்ட்டாக வந்திருக்கு. பெருக்கல் 99ன்னு அதாவது 829ன்னு போடுறோம். சரிங்களா? நமக்கு இதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 094ன்னு கிடைக்கிது. 094ன்னு கிடைக்கிது. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 730. இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். சி போர்டில் 0 பாஸ் ஆயிடுச்சு. முன்னாடி நாள் வந்த ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம எடுத்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போது இந்த 730 ரிசல்ட்டாக வந்திருக்குதா? 730 ரிசல்ட்டு பெருக்கல் 829ன்னு போகிறோம். இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். 170ன்னு கிடச்சிருக்கு. அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு 577. அதாவது நமக்கு 7ஆம் நம்பர் பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு, சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா 2 போர்டு பாஸ் ஆகிருச்சு. இப்போது அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் பாஸ் ஆகிருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். $577 பெருக்கல் 829ன்னு போடுறோம். சரிங்களா? ட்ரிபிள் 3 கிடச்சிச்சு. லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது 3 நம்பர். அதாவது 3 தான் கிடச்சி. ஆல் போர்டு 3ங்கிறத மட்டும் நம்ம வச்சுருந்தா போதும். திங்கக்கிழமை நடந்த ட்ராவுக்கு ஆல் போர்டு நம்ம 3ஆம் நம்பருங்கிறது நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருந்துச்சு. சிங்கிள் நம்பராக கிடச்சிருந்துச்சு. கிடைச்ச மாதிரியே நல்ல ஒரு வின்னிங் 100% கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தேடும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாஸ் ஆகிட்டு வருது. என்றைக்கே ஒரு நாள் ஃபெயிலியர் ஆகலாம், அடுத்த நாள் பாஸ் ஆகும். இப்போது 30 ட்ரா அடிக்கிறாங்கன்னா அதில் உங்களுக்கு 25 ட்ரா அளவுக்கு பாஸ் ஆகிரும். பார்த்திங்கன்னா ஒரு 5 ட்ராவுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இந்த மெத்தேடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மெத்தேடில் அதாவது நமக்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில்
இந்த மெத்தேட்லே லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா 627ன்னு கிடச்சிருக்கு. 627ன்னு கிடச்சிருக்கு. அப்போது வந்து நமக்கு 14ஆம் தேதி சிறிசக்தி ட்ரா நடைபெறக்கூடிய ட்ராவுக்கு இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு, அதாவது 6ம் 7ம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. உங்கள் கணக்கில் இருக்குதான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டுமே நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். 100% ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்கும். இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தேடை வச்சு நம்ம பார்க்கையில் நல்ல ஒரு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் தான் கிடச்சிருக்குது. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு ட்ராவுக்கு இந்த மெத்தேடில் நமக்கு வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து ஃபார்முலா மெத்தேடு நம்ம தொடர்ந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை வாட்ச் பண்ணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பர்களுமே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது நமக்கு செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சிறிசக்தி ட்ராவுக்கான ஆல் போர்டு நம்பர் வந்து நமக்கு 6ஆம் நம்பரும் 7ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. இந்த 6ம் 7ம் வந்துச்சுன்னா எந்த போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில், அதாவது ஏ போர்டில் நமக்கு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 6 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் மெத்தேடை மேட்ச் பண்ணி வைங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நான் வந்து ஆர்ட்வொர்க்கு பண்ணி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்குறேன்னு. பார்த்திங்கன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் வாட்ச் பண்ண அனைத்து நம்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.